Namaste. Welcome to Nifio's Online Hindi Academy. ஷபரி வானவிகாஸ் லெவல் 2ல் இருக்க ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக 4 ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டோரிஸில் நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். படோ குட் சம்ஜோ. ஸோ நமக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஸ்டோரியில் இருக்க அந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்க அந்த படிச்சுக்கிட்டு அந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். फर्स्ट स्टोरी। उस आदमी का मन टूटा हुआ था, उसका जीवन बहुत कठिन था. உஸ் ஆத்மி கா மன், அந்த ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹியூமன், ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கான். அவனோட மனசு வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு. டூட்டா ஹுவா தானா, ரொம்ப உடஞ்சி போயிருக்கு. உஸ்கா ஜீவன் பஹுத் கঠিன் தா, அவனோட லைஃப், அவனோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஜீவன் அப்படின்னா லைஃப், கட்டின் அப்படின்னா டிஃபிகல்ட்டி. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. உசே மாலும் நஹி தா கி கியா கரே, அவனுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல. மாலும் நஹினா டோன்ட் நோ. ஸோ அவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. ஜீவன் ப்ளூ வேல் கேல் ஜெய்ஸே உசே சதா ரஹா தா, லைஃப் வந்து அவனை ப்ளூ வேல் கேம் மாதிரி ரொம்ப சதாச்சிட்டே இருந்தது. அப்னே ஜீவன் சே விரக்த் ஹோக்கர் வஹ ஆகே பட் ரஹா தா, ஸோ தன்னுடைய வாழ்க்கையினோட அந்த விரக்தியில், அந்த கவலையில் அவன் வந்து முன் சென்று நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது உஸ்கே சாமனே எக் சாது ஆயே, அவனுக்கு முன்னாடி ஒரு சாது ஒருத்தர் வராரு. உஸ்கி உதாசி ஜான்கர் உன்ஹோனே கஹா வத்ஸ தும் உதாஸ் கியூ ஹோ. ஸோ அவனை பார்க்குறாரு, அந்த சாது வந்து அந்த மனுஷனை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ இவ்வளோ கவலையோடு இருக்க. உதாசி அப்படின்னா ரொம்ப கவலையாக, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி அவனை ஃபேஸ் வச்சுருக்கான். நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்க, பார்க்க ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்கான்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு ஜீவன் ஜீனேக்காக, ஸோ லைஃப் அப்படின்றது, வாழ்க்கை அப்படின்றது வாழ்வதற்கானது. जब तुम अपने आप को खुश नहीं रख सकते हो तब जीवन तुझ पर खिल्ली उठाता है. எப்போ நீ உன்னோட வாழ்க்கையில் நீ ஒன்றை சந்தோஷமாக வச்சுக்கலையோ அப்போது இந்த லைஃப் வந்து ஒன்றை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிடும். கில்லி விட்டாத்தாங்கன்னா நம்மளை வந்து கேலி செய்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்கிறாரு. ஜப் தும் அப்னே ஆப்கோ குஷ் ரக்தே ஹோ தப் ஜீவன் ஹஸ்தா ஹை, எப்போ நீங்கள் உங்களோட லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக நீங்கள் இருக்கீங்களோ அப்போது அந்த வாழ்க்கை உங்களை பார்த்து ரொம்ப அழகாக சிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜப் தூசரோங்கோ குஷி தேத்தா ஹை தப் துஜே சலாம் கர்த்தா ஹை, எப்போ நீ மட்டும் ஹாப்பியாக இல்லாமல் சுற்றி இருக்கவங்களையும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறியோ அப்போ இந்த லைஃப் வந்து ஒன்று வணங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சலாம் அப்படின்னா வாழ்த்துதல். அப் ஆகே படோ ஜீவன் கோ அர்த்தமய பனாவோ, இப்போ நீ முன்னேறு, உன்னோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்று அப்படின்னு சொல்கிறார். அர்த்தமய அப்படின்னா மீனிங்ஃபுல். ஆத்மி ஜீவன் கோ சார்த்தக் பனானே நிக்கலா. ஸோ அந்த மனுஷனும் வந்து இந்த சாது சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஓகே, நம்ம இனிமேல் நம்மளோட லைஃப் வந்து ஒரு மீனிங் உள்ள ஒரு லைஃபாக நம்ம நிச்சயமாக வாழணும் அப்படின்ற ஒரு தாட்டோட அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு 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 ஹியூமன் பீங், ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கான். அவன் ரொம்ப ரொம்ப கவலையோடு இருக்கான். ஸோ என்ன பண்ணும் அப்படின்ற எந்த ஐடியாவுமே இல்லாமல் அவன் இருக்கான். அப்போ தான் ஒரு சாதுவை பார்க்குறான். ஸோ அந்த சாது வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த லெசன். இப்போ இந்த லெசனுடைய ப்ராவப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, अपने मात्र के लिए नहीं, अपने स्वार्थ के लिए नहीं, जगत के लिए जियो. अपने मात्र के लिए, உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களோட செல்ஃபிஷ்காக மட்டும், அதாவது ஸ்வார்த்த அப்படின்னா செல்ஃபிஷ்னஸ், சுயநலத்திற்காக கிடையாது. ஜகத் கே லியே ஜியோ, ஸோ இந்த உலகத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணும், வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் அந்த சாது வந்து அந்த மனுஷன்கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே இந்த மாரல், ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியினுடைய மாரல் இது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நவ் லெட்ஸ் மூவ் டு த செகண்ட் ஸ்டோரி. இது வந்து ஒரு உட்கட்டர் பற்றின ஸ்டோரி. ஏக் லடுக்காரா தா, லடுக்காரா அப்படின்னா உட்கட்டர். வஹ தக்கா ஹாரா தா, அவன் வந்து ரொம்ப ரொம்ப சோர்வுற்று, ரொம்ப களைப்படைந்து இருந்தான். काम में उसका मन ही नहीं लगता था, काम में வேலை செய்யும்பொழுது அவனோட மனசு வந்து அதில் இல்லை. இந்த இடத்துல இந்த லக்தா தா அப்படின்றது, நம்ம ஒரு வேலையை செஞ்சோன்னா மனசார நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்மளோட ஃபுல்லாக நம்மளோட தாட் எல்லாமே அதிலே இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இவனோட மனசே அதில் இல்லை. சும்மா செய்யணுமே ஒரு கடமைக்காக வேலை செய்கிறான். ஹர் தின் வஹ கர் சே நிக்கல் ஜாத்தா தா, ஹர் தின், ஸோ எவ்ரிடே அவன் என்ன பண்ணுறான், வீட்டிலேருந்து கிளம்பிடுறான். லேக்கின் அப்னா காம் மன் லகாக்கர் நஹி கர்த்தா தா, ஆனால் தன்னுடைய வேலையை வந்து அவன் ரொம்ப மனசு வச்சு, அதாவது ஃபுல்ஃபில்லாக வந்து அவன் செய்யலை. इससे वह शाम को जब घर लौटता था तब उसके प्रयत्न का फल कम होता था. ஸோ இந்த மாதிரி வந்து வேலை செய்யும்பொழுது ஒரு முழு ஈடுபாடோடு செய்கிறதே இல்லை.
இப்படி இருக்கும் பொழுது அவன் வேலை செஞ்சுட்டு ஷாம்கோ அப்படின்னா ஈவினிங்கில் வீடு திரும்புகிறச்ச அவனோட உழைப்புக்கான பலன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பிரயத்ன ஹார்ட் ஒர்க், அவனோட உழைப்பு ஃபல் அப்படின்றது அதனுடைய அந்த பலன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பகுத் கம் லக்டி லாத்தா தா, தினமும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டைகளை எடுத்துகிட்டு வந்தான். शाम को अपने थके हारे पत्नी से बड़े प्यार से पत्नी पूछने लगी, अब आपको क्या हो गया? ஸோ ஈவினிங் வந்து ரொம்ப டயர்டாக வீடு திரும்பி வர அந்த ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் கேட்குறான், இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? பஹுத் தக்கே லக் ரஹே ஹை, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க? லேக்கின் லக்கடி பி பஹுத் கம் ஹே. அவன் என்ன கேட்பான்னா, நீங்கள் பார்க்கவே இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க, அதாவது ரொம்ப வேலை செஞ்ச மாதிரி டயர்டாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு வர கட்டைகள் அந்த உட்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். லடுக்காரா போலா, அப்போ அந்த உட்கட்டர் சொல்லுவான், வஹி காம் ஹர் ரோஸ் ஜீவன் சுக்மய் நஹி ஹே. அதே வேலையை தான் நான் தினமும் செய்கிறேன், வாழ்க்கை வந்து ஒரு ஹாப்பியாகவே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவான். பத்னி போலி, உடனே அவனோட ஒய்ஃப் சொல்லுவாள், ஹர் ரோஸ் சூரஜ் ஆத்தா ஹே டூப்தா ஹே. அதுக்கு அவள் எக்ஸாம்பிள் சொல்லுவாள், ஹர் ரோஸ் தினமுமே சூரியன் வருது, ஸோ சன்ரைஸ் ஆகுது, சன்செட் ஆகுது. ஃபிர் தூசரே தின் நயா சூரஜ் ஆத்தா ஹே, திரும்ப அடுத்த நாள் அந்த சூரியன் திரும்ப புதுசாக வருது. ஜீவன் வஹி ஹே, அதுதான் வாழ்க்கை. ஜோபி கரோ சுக்பூர்வக் கரோ, இதுதான் வாழ்க்கை. நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ரொம்ப ஹாப்பியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாள். லடுக்காரேமே ஸ்ஃபூர்த்தி பர்கை, இதை கேட்ட உடனே அந்த உட்கட்டருக்கு வந்து ஸ்ஃபூர்த்தி அப்படின்னா ஒரு உற்சாகம், ஏதோ சம்திங் ரொம்ப என்கரேஜ் பண்ண மாதிரி பேசினால, ஸோ ஒரு உற்சாகம் வந்து அந்த உட்கட்டருக்கு வந்துடும். உடனே வந்து ஓகே, ஸோ அவன் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ இதுதான் லைஃப், நம்ம வந்து அதே வேலையை தினமும் செஞ்சாலுமே தினமும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி கிடைக்கும், இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு தாட்னோட நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணணும் அப்படின்றத தன்னோட ஒய்ஃப் சொன்னதுக்கப்புறம் அந்த உட்கட்டர் புரிஞ்சுப்பான். இதுதான் ஸ்டோரி நம்பர் 2. இந்த ஸ்டோரியினுடைய மோரல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். संपूर्ण मन से जो भी काम करते हैं उसमें हम ज़रूर सफलता पाते हैं. சம்பூர்ண மன் அப்படின்னா முழு மனதோட நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் உஸ்மே அதில் ஹம் ज़रूर சஃபல்தா பாத்தே ஹை, அதில் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ நீங்களும் எந்த ஒரு ஒர்க்கு, நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், இல்லை சாப்பிட்றதா இருக்கலாம், விளையாடுறதா இருக்கலாம், எதுனாலுமே முழு மனசோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டோரி நம்பர் 3. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு குட்டி ஃபாரஸ்ட்டில் நடந்த ஒரு சினாரியோ பற்றின ஒரு ஸ்டோரி தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. உஸ் ஜங்கல் கா ரூப் அதுல் தா, அந்த ஃபாரஸ்டினுடைய ரூப் அப்படின்னா அது அழகு வந்து அன்கம்பேரபிள். அதுல் அப்படின்னா மற்ற அழகுனோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டு. प्रकृति का सही रूप वही मिल सकता था और कहीं कभी नहीं. பிரகிருதி அப்படின்னா நேச்சர். ஸோ இயற்கையினுடைய அந்த உண்மையான அந்த அழகு வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்தது, வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. வஹா அநேக் பசு ரஹா கர்த்தே தே, நிறைய அந்த காட்டில் நிறைய அனிமல்ஸ் வாழ்ந்து வராங்க. சப் ஏக் दूसरे के साथ बड़े मज़े के साथ रहा करते थे. அங்கே ஒருத்தவங்களும் மற்றவங்கள கூட दूसरे के साथனா மற்றவர்களோடு, बड़े मज़े के साथ ரொம்ப சந்தோஷமாக இருந்து வாழ்ந்து வராங்க. उसी जंगल में एक मेंढक रहता था. அதே ஃபாரஸ்ட்டில் ஒரு மேண்டக் அப்படின்னா ஃப்ராக், ஒரு தவக்கில் இருக்குது. ஜன்ம சே வஹ ஆலசி தா, ஸோ ஃப்ரம் த பர்த், ஸோ பிறந்ததுலேருந்தே அது சரியான சோம்பேறி. ஜீவன் கோ போஜ் மான்கர் ஜியா கர்த்தா தா. ஸோ அந்த தவக்லைக்கு என்னென்னா, இந்த லைஃபே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இருக்காது, இந்த வாழ்க்கையே வந்து ஒரு சுமையாக பார்க்கும். அது என்ன இது பெரிய லைஃப், ரொம்ப அவ்வளோ ஒன்றும் அதுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணாது. அந்த வாழ்க்கையை வந்து அது ஒரு சுமையாக அது கன்சிடர் பண்ணி தான் இருக்கும். வஹி ஏக் நன்ஹா மிருகுதா, அங்கே ஒரு நன்ஹா அப்படின்னா ஒரு குட்டி டியர் ஒன்று இருந்தது. மிருகுனா மான், ஒரு குட்டி மான் ஒன்று இருக்குது அந்த காட்டில். ஜங்கல் பர் வஹ தௌடு கர் ஆனந்த் அப்னாதா தா, அது என்ன பண்ணுதுன்னா ஜங்கல் பர் காடு முழுக்க ஓடி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே தனக்கானதாக அதை மாற்றிச்சு. ஏக் பார் மேண்டக் உஸ்கே சாம்னே ஆகையா, ஒரு முறை அந்த தவக்கில் வந்து இந்த குட்டி மானுக்கு முன்னாடி வருது. மிருகனே கஹா இத்தனா உதாஸ் கியோ ஹோ, அப்போ அந்த குட்டி மான் வந்து தவக்கலையை பார்த்து கேட்குது, நீ ஏன் இவ்வளோ கவலையோடு இருக்க அப்படின்னு. ஹர் சுந்தர் பல் கா மஸா லேனா ஹி ஜீவன் ஹே, பார்த்துட்டு அந்த குட்டி மான் என்ன சொல்லணும்னா,
ஹர் சுந்தர் பல், அதாவது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லுது. ஹர் சுந்தர் பல் கா ஆதர் கர்னா ஹை. ஸோ ஒவ்வொரு நிமிடங்களையும் நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. யஹ் மதுரத்தம் ஜங்கல் ஹை, இது ரொம்ப இனிமையான காடு. மதுரத்தம்னா ரொம்ப இனிமையான, ரொம்ப ப்ளசண்ட்டான. இஸ்கா மஸா லோ, ஜீவன் கோ சமாஜ் நஹி வர்தான் மானோ. இதை வந்து நீ என்ஜாய் பண்ணு, வாழ்க்கையை வந்து நீ ரொம்ப ஒரு சுமையாக பார்க்காத, வாழ்க்கையை வந்து ஒரு வரமாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி மான் வந்து அந்த தவக்கலைக்கிட்ட சொல்லுது. மேண்டக் அம்மன் பதில் கயா, என்னடா இது இவ்வளோ குட்டியான ஒரு மான் வந்து நமக்கு இது சொல்லுது. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த தவக்களுடைய மனசு மாறி போயிடுது. ஸோ இதே தான் நமக்கும், நம்ம வந்து லைஃப் வந்து என்ன இது தினமும் இதே பண்ணுறோம், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் என்ன பண்ணக்கூடாது, லீட் பண்ணக்கூடாது. ஒரு செகண்டும் ஒரு நொடியை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி அந்த குட்டி மான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சோ அந்த மாதிரி. ஓகே, இந்த ஸ்டோரியினுடைய மாரல், खुशी खुशी जीना है, सबके मन में खुशियाँ भरना भी है. ஸோ லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், வாழணும், ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்து லைஃப்பாக லீட் பண்ணணும். எல்லாரோட மனசுலேயும் அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் moral ஆஃப் த ஸ்டோரி. நெக்ஸ்ட் 4th ஒன். நெக்ஸ்ட் ஸ்டோரி நம்பர் 4, லாஸ்ட் ஸ்டோரி. வஹ் தோபஹர் கா சமய தா. தோபஹர் அப்படின்னா ஆஃப்டர்நூன். ஸோ அது வந்து ஒரு மதியான நேரம். சப் லடுக்கே खाना खा चुके थे. எல்லா பசங்களுமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அத்தியாபிகா கே ஆனே கா சமய தா. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சது கிளாஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக டீச்சர் வரக்கூடிய நேரம் அது. அத்தியாபிகா இந்த இடத்துல டீச்சர். ஓகே. तभी विजय और मुकेश दोनों झगड़ रहे थे. அப்போது வந்து விஜயும் முகேஷும் झगड़ रहे थे அப்படின்னா ஃபைட். ஸோ 2 பேருமே வந்து ஒரு சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் ने मुकेश से कहा. விஜய் வந்து முகேஷ் கிட்ட இப்படி சொல்கிறான். कभी तूने अपने चेहरा देखा है आईना में. நீ வந்து எப்போயாவது உன்னுடைய ஃபேஸை வந்து மிரரில் பார்த்துருக்கியான்னு கேட்குறான். செஹரா அப்படின்னா ஃபேஸு, ஆயினை அப்படின்னா மிரர். ஓகேவா, மிரரில் நீ எப்போயாவது உன்னோட ஃபேஸை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முகேஷ் கிட்டே கேட்குறான். ஜா தேக்கரா. ஸோ நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஃபிர் பாத் கரேங்கே, நீ போய் பார்த்துட்டு வா அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். முகேஷ் பி வஹி தோஹரா ரஹா. ஸோ அவன் சொன்ன உடனே முகேஷ் வந்து அதையே திரும்பி அவன்கிட்ட சொல்லுவான். தோஹரா அப்படின்னா அகெயின். ஸோ அகெயின் அதையே அவன்கிட்ட திருப்பி சொல்லுவான். ஜா பஹலே தும் அப்னா செஹரா தேக்கர் ஆ. நீ போயிட்டு முதல்ல ஓ ஃபேஸை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். பாத்மே முட்சே போலோ. நீ முதல்ல போயிட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லுவ. பாத்மே அப்படின்னா ஆஃப்டர் தட். ஸோ அதுக்கப்புறம் நீ எனக்கு சொல்லுவ அப்படின்னு இவன் சொல்லிடுவான், முகேஷ் சொல்லிடுவான். தபி அத்தியாபிகா வர்க்மே ஆயி. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசி சண்டை போட்டுட்ருக்கிறச்ச வந்து டீச்சர் வந்துடுவாங்க. सब लड़कों को बिठाकर उन्होंने कहा. அப்போது எல்லா பசங்களையும் உட்கார வச்சு டீச்சர் சொல்லுவாங்க. विजय और मुकेश को मात्र नहीं, आप सब लोगों को अपना चेहरा देखना है. அப்போ டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் முகேஷ்க்கு மாத்திரம் கிடையாது, எல்லா பசங்களுமே, நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஃபேஸை பார்க்கணும், உங்கள் ஃபேஸை மிரரில் பார்க்கணும். சுபஹ் உட்தே ஹி, காலையில் எழுந்த உடனே ஆயினா கே சாம்னே ஜாக்கர் ஹஸ்தே ஹுயே அப்னா மூஹ் தேக்னா. நீங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே கண்ணாடி முன்னாடி நின்று உங்களோட முகத்தை பார்த்து நீங்கள் சிரிக்கணும். சிரிக்கணும் இந்த சென்ஸ் என்ன, ஒரு ஸ்மைல் பண்ணணும், ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஒரு ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வஹ் சஃப்லத்தம் தின் பனேகா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த நாளே வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. சப்னே வைசா கர்னேக்கா வாதாக்கியா. ஸோ டீச்சர் சொன்னதுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஓகே நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து டே டு டே லைஃப், நம்ம டெய்லி லைஃப் நம்ம லீட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ வந்து நம்ம அந்த நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறச்ச கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்து நம்மளை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் நம்ம பண்ணும்பொழுதே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த வைப் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் moral ஆஃப் த ஸ்டோரிஸ், खुद पर विश्वास करो, जगत को तुम अपना बनाओ. ஸோ खुद पर அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலே, விஸ்வாஸ் அப்படின்னா நம்பிக்கை, நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஜகத்கோ தும் அப்னா பனாவோ. ஸோ இந்த உலகத்தை உங்களுடையதாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த moral ஆஃப் ஸ்டோரி.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம 4 ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம். இந்த 4 ஸ்டோரிஸ்க்கான மீனிங்ஸுமே வந்து நீங்கள் கீழே செப்பரேட்டாக நோட்டில் மெயின்டைன் பண்ணி எழுதுவீங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிஃபியாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இட் வில் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அட் த சேம் டைம் இட் வில் பி வெரி வெரி என்கரேஜபிள் ஃபார் மீ. அண்ட் தேங்க்யூ. தன்யவாத்.